ஜனாதிபதியுடன் நடத்திய பேச்சுவார்த்தையின் பலனாக அகில இலங்கை பாடசாலைகள் மட்ட அணிக்கு 7 கொண்ட ரக்பி போட்டிகள் திட்டமிட்டபடி நாளையும் நாளை மறுதினமும் நடத்தப்படும் என பாடசாலைகள் ரக்பி சங்கம் தெரிவிக்கின்றது. அகில இலங்கை பாடசாலைகள் மட்ட அணிக்கு 7 கொண்ட ரக்பி போட்டிகளை காலவரையறையின்றி பிற்போடுவதாக பாடசாலைகள் ரக்பி சங்கம் நேற்று அறிவித்தது. இலங்கை ரக்பி சங்கம் போட்டிகளுக்கு நடுவர்களை வழங்காததே இதற்கு காரணம் என பாடசாலைகள் ரக்பி சங்கம் நேற்று குறிப்பிட்டது. அனுசரணை தொடர்பாக ஏற்பட்ட முறுகலை அடுத்து இலங்கை ரக்பி சங்கம் அந்த தீர்மானத்தை எடுத்ததாக பாடசாலைகள் ரக்பி சங்கம் சுட்டிக்காட்டியது. எவ்வாறாயினும் ஜனாதிபதி முன்னிலையில் இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது போட்டிகளுக்கு நடுவர்களை வழங்க இலங்கை ரக்பி சங்கம் இணங்கியதாக பாடசாலைகள் ரக்பி சங்கம் தெரிவித்தது. பிள்ளைகளின் பெற்றோரின் அதேபோன்று பழைய மாணவர்கள் மற்றும் ரக்பி ரசிகர்கள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் விசேட கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளனர். பிள்ளைகளுக்கு இதன் போது ஏற்படும் அநீதிக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்குமாறு அவர்கள் கேட்டுள்ளனர். அதற்கமே இன்று காலை ஜனாதிபதி தலைமையில் விசேட பேச்சுவார்த்தை ஒன்று நடைபெற்றது. அதன் பலனாக நடுவர்களை வழங்குவதற்கு ரக்பி சங்கம் இணங்கியது. එහි ප්‍රතිඵලයක් වශයෙන් අපිට විනිසුරුවන් ලබා දීමට රග්බි සංගමය එකඟ වුණා. இதற்கமைய 20 வயதுக்குட்பட்டோருக்கான அகில இலங்கை பாடசாலைகள் மட்ட ரக்பி போட்டிகள் நாளையும் நாளை மறுதினமும் கொழும்பு ராயல் கல்லூரி மைதானத்தில் நடைபெறவுள்ளன.